ஒரு வேலையை ஏ கமா பி கமா சி என்ற மூவரு முறையே 12, 24, 28 நாட்களில் செய்து முடிப்பர். அம்மூவரும் சேர்ந்து ஒரு நாள் வேலை செய்தனர். பின் சி விலகி விடுகிறார். யாரு? சி விலகிறாரு. எனில் ஏ கமா பி மீத வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர் அப்படின்றாங்க. ஏன்னா ஏவோட ஒர்க்கு, பியோட ஒர்க்கு, சியோட ஒர்க்கு கொடுத்துட்டாங்க. ஏ வந்து பார்த்தோன்னா 12, பி வந்து பார்த்தோன்னா 24, சி வந்து 8. இப்போ இதுக்கு 3க்கு எல்சிஎம் எடுக்கலாமா? எது பெரிய நம்பர்? ஆல்ரெடி எல்சிஎம் எடுக்க ஷார்ட்கட் நான் சொல்லியிருக்கேன். பெரிய நம்பர் என்னன்னு பாருங்கள். மற்ற நம்பரால் வகுப்படுச்சுன்னா அதுதான் எல்சிஎம் நான் சொன்னேன் நான். ஸோ 24 தான் பெரிய எண். இதில் 12 வகுப்படும், 8 வகுப்படும். அப்போது கண்டிப்பாக 24 தான் இதனுடைய எல்சிஎம். கரெக்டாக? கிளியராக புரியுதா? சரி, ஓகே. 24 எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த நான் இவங்ககிட்ட என்ன சொல்கிறேன்னா, இவங்ககிட்ட நான் 24 ஜாக்கெட் நான் கையில் கொடுத்ததை நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஏன்னா மொத்தம் நான் 24 ஜாக்கெட் நான் கையில் கொடுத்தேன்னு நினச்சிக்கிறேன். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ பாருங்களேன். இப்போது ஏ வந்து 12 நாளில் 24 ஜாக்கெட்டு சாப்பிட்றாரு. கரெக்ட் தானே? ஏ வந்து எத்தனை நாளில் முடிக்கிறாரு? 12 நாளில் 24 ஜாக்கெட்டை சாப்பிட்றாரு. பாருங்கள், 12 நாளில் 24 ஜாக்கெட்டு சாப்பிட்றாருன்னா ஒரு நாளைக்கு 2 சாப்பிட்டா தானே இந்த 24 ஜாக்கெட்டை கம்ப்ளீட் பண்ண முடியும். கிளியராக புரியுதா? அதே ஒர்க்கை பி வந்து 24 நாளில் 24 ஜாக்கெட் சாப்பிட்றாருன்னா ஒரு நாளைக்கு 1 சாப்பிடணும். கரெக்டாக? சி வந்து 8 நாளில் 24 ஜாக்கெட் சாப்பிட்றாருன்னா ஒரு நாளைக்கு 3 சாப்பிடணும். கரெக்டாக? ஏன்னா 3 24. இது வரைக்கும் ஓகே. இது வரைக்கும் நம்ம கொடுத்துருக்க டேட்டாவை எழுதியாச்சு. ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க? மூவரும் சேர்ந்து ஒரு நாள் வேலை செய்தனர் அப்படின்றாங்க. மூவரும் சேர்ந்து ஒரு நாள் வேலை செய்கிறாங்க. ஓகேங்களா? அப்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 பேருமே சேர்ந்து ஒரு நாள் வேலை செய்கிறாங்க. ஏ வந்து ஒரு நாளைக்கு எத்தனை ஜாக்கெட் சாப்பிடுவார்? 2 ஜாக்கெட் சாப்பிடுவார். பி வந்து ஒரு நாளைக்கு 1 ஜாக்கெட் சாப்பிடுவார். சி வந்து ஒரு நாளைக்கு 3 ஜாக்கெட் சாப்பிடுவார். ஸோ 3 பேர் சேர்ந்து மொத்தம் ஒரு நாளைக்கு 6 ஜாக்கெட் சாப்பிடுவாங்க. கிளியராக புரிஞ்சுதா? மொத்தம் எத்தனை ஜாக்கெட் சாப்பிடுவாங்க? 6 ஜாக்கெட். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 3 பேருமே சேர்ந்து ஒரு நாள் தான் வேலை செய்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 6 ஜாக்கெட் சாப்பிட்டுட்டு சீன்றவர் என்ன ஒரு விளைகிறார். அப்போது நான் மொத்தம் 24 ஜாக்கெட் நான் கையில் கொடுத்தேன். மீதி இருக்கா இல்லையா? இருக்குது. மொத்தம் 24ல் ஃபஸ்ட்டு டே 6 ஜாக்கெட் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. மீதி 18 இருக்குது. இந்த 18 ஜாக்கெட்டை யார் யார் சாப்பிடணும்? ஏவும் பியும் சேர்ந்து. ஓகேவா? அப்போ ஏவும் பியும் சேர்ந்து இந்த 18 ஜாக்கெட்டை சாப்பிடணும். ஓகேவா? ஸோ ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 ஜாக்கெட் தான் சாப்பிடுவார். பி வந்து பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு 1 ஜாக்கெட் தான் சாப்பிடுவார். 2 பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 3 ஜாக்கெட் சாப்பிடுவாங்க. ஓகேவா? ஒரு நாளைக்கு எத்தனை ஜாக்கெட் சாப்பிடுவாங்க? 2 பேர் சேர்ந்து 3 ஜாக்கெட் சாப்பிடுவாங்க. இப்போ கையில் இருக்கிறது எவ்வளவு? 18 ஜாக்கெட் இருக்குது. இந்த 18 ஜாக்கெட்டை ஒரு நாளைக்கு 3 சாப்பிட்டாங்கன்னா 6 நாள் முடிச்சிருவாங்களா? பாருங்கள், 1 3 3 6 3 18. ஸோ 6 நாளில் இந்த வேலை